நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். இந்திய நாட்டின் இராணுவத்தினருக்கும் நாட்டின் தலைமைக்கும் தெய்வீக பலம் கிடைக்க வேண்டி ஆந்திரா மாநிலம் ஜனசேனா கட்சி எம்எல்ஏ தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோர் பழனியில் சாமி தரிசனம் செய்தனர். காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து இந்திய இராணுவம் பாகிஸ்தானுக்குள் இருந்த தீவிரவாதிகளை வேட்டையாடியது. இதையடுத்து பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திய இராணுவத்தினருக்கும் இந்திய நாட்டின் தலைமைக்கும் கடவுள் அருள் மற்றும் ஆன்மீக பலம் கிடைக்க வேண்டி தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலும் ஜனசேனா கட்சியின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் என ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியை சேர்ந்த காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் நானாஜி தலைமையிலான ஜனசேனா கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு இன்று வருகை தந்தனர். பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த கட்சியினர் இந்திய இராணுவத்தினருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெயரிலும் அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர பிரதேச துணை முதல்வருமான பவன் கல்யாண் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தின் 6 படை வீடுகளின் முருகன் கோயில்களில் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. தீவிரவாதத்தை ஒழிக்கும் வகையில் இந்திய இராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது இந்திய இராணுவத்தின் வலிமை உலகிற்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் போன்ற முக்கியமான எல்லைப் பகுதிகளில் பணியமர்த்தப்பட்ட நமது வீரர்களுக்கு மன வலிமையும் தெய்வீக அருளும் அவசியம் என்பதை உணர்ந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தேசமே முதலாவது, அரசியல் மற்ற அனைத்தும் அடுத்துதான் என்ற நம்பிக்கையை வலியுறுத்தும் வகையில் தேசமே தெய்வம் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஜனசேனா கட்சியின் சார்பில் வழிபாடு நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். Rural Venkateswara Rao alias Nanaji from Janasena Party from Andhra Pradesh. In the line where the directions as given by the Janasena Party leader and President Andhra Pradesh and also Deputy CM Andhra Pradesh Sri Pavan Kalyan Garu, prayers were offered at the six prominent Murugan temples in Tamil Nadu. The main is these rituals were conducted as a part of Operation Sindoor, an initiative aimed at spiritual supporting our armed forces and symbolically showcasing Indian military strength to the world. Sri Pavan Kalyan Garu emphasizes that divine protection and strength are essential for the soldiers, especially for those deployed in the sensitive borders regions like Jammu and Kashmir, Punjab, Rajasthan and Gujarat. He has always maintained the belief on the national come first politics and other everything else follows. The spirit of nationalism guided the initiative. The recent terror attack in Palagram, where innocent tourists are killed based on their religion, was a cruel act of Pakistan-sponsored terrorism. India responded with strength and clarity. Despite Pakistan talk of ceasefire, its action betrayed deceit, and our forces gave firm and fighting reply. As stated by Prime Minister Sri Narendra Modi Garu, Operation Sindoor is ongoing. It's not stopped, it's ongoing. And we have most all stay alert and united in support of our armed forces and the national leadership of Narendra Modi ji and also protect it like Janasena Party President Pavan Kalyan ji. On behalf of that, we have visited here to Velmurugan. Blessing.